சார் வணக்கம். வணக்கம். உங்க தலைவர் சேலத்துல மீட்டிங் நடத்திட்டு போயிட்டாரு. ஒரு இழப்பையும் ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. ஆனா அந்த இழப்பை பத்தி யாரும் பேசாம த்ரிஷாவை தான் பேசும் பொருளா இருந்தது. திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விவகாரமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இப்படிதான் எல்லாரும் தமிழ்நாடே இன்னைக்கு புரியுதுங்களா? எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? நீங்க சொன்னீங்களே, யாரு காரணம்? யார் காரணம்? கோபி நயினார். கோபி நயினாரா? அப்புறம் நயினார் நாகேந்திரன் சார், பாஜக மாநில தலைவர். அந்த பாஜக மாநில தலைவர் தான், புரியுதுங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் தானே தலைவரு. அவர் தான். அவர் கோபி நயினார். நயினார் நாகேந்திரன் சார். ஏங்க எல்லாம் விசாரிச்சது தெரிஞ்சது. அவர் 2 பேரும் வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு வந்து என்ன, நந்தவனம் நந்தகுமார், புரியுதுங்களா? இதே சிலம்பஸ் சென்டர் போயிட்டு நந்தவனம் நந்தகுமார்னா யாருன்னு கேட்பான். ஜிடி நந்து அங்க, புரியுதுங்களா? ஒரு ஆளு 2 பேர் இருக்குல்ல, அது மாதிரி அவர் தான் இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணது. இப்ப விஜய், ஜோசப் விஜய், விஜய் அப்படின்ற மாதிரி 2 பேர் ஒரே ஆள். முகமது ஜோசப் விஜய் மூணாவது 3 பேர், 3 வடிவமா இருக்காரு அவரு. ஏன்னா அப்புறம் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து 3 பேரா இருந்தா தானே எல்லா ரோட்டு நமக்கு வரும். எதுக்கு தனியா பிரிக்கிறீங்க? முஸ்லீம் என்னைக்கு முஸ்லீம் நம்ம சகோதர மக்கள், புரியுதுங்களா? நாம ஹிந்துவா இருந்தாலும் நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் நம்ம அரவணைச்சு முஸ்லீம் வச்சுக்கணும். ஆமா, சரி சரி. என்ன, சரி சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்ப ஏன் இத பேசணும்? அதுதான் சார் எனக்கு ஒரு டவுட்டு. விஜய் அந்த சேலம் மாவட்டத்துல பேசுறத மறந்துட்டாங்க. அங்க ஒரு இழப்பு நடந்திருக்கு, அதை மறந்துட்டாங்க. திடீர்னு த்ரிஷா விவகாரத்தை எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு இதை எழுப்பிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஒரு விஷயம், எதையும் மறைக்கிறதுக்கு எழுப்புனதெல்லாம் கிடையாது. ஆமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எதையும் மறைக்கணுங்கிற விஷயத்துக்கு நாங்க எதுவுமே செய்யல. புரியுதுங்களா? த்ரிஷாவை பத்தி பேசினாலும் அது எங்க விஜய் தலைவருக்கு அது ஒரு அவமான சின்ன மாதிரிதான். உண்டா இல்லையா? உண்டுதான். அப்புறம் அப்படி பேசலாமா? பேசக்கூடாது. பேசக்கூடாதுல்ல. இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறத எந்த விதத்துல நம்ம வந்து தப்புன்னு பேச முடியும்? கரெக்ட் தான். ஆனா சம்பந்தப்பட்ட விஜய் எந்த குரலும் கொடுக்கவே இல்லையே. விஜய்க்கு த்ரிஷா கூட என்ன பண்ணிட்டாங்க, எதிர்த்து கேட்டுட்டாங்க, என் பேர் இது மாதிரி அநாகரிகமா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விஜய் அமைதியாவே இருக்கிறாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பாஜக அப்படின்றதால பயந்துட்டாரோ? சும்மா கடுப்புகளை போயிட்டு பயந்துட்டாரு. இந்த டர்னு யாரு? எங்க தலைவன் பயந்தாரு. ஒரு விஷயம், எங்க தலைவன் ஏதாவது எங்கேயாவது பேசி பார்த்திருக்கீங்களா? எல்லா விஷயத்திலும் இது வரைக்கும் அமைதியான இருந்திருக்காரு. ஆமா. ஏதாவது ஒரு விஷயத்த பேசினாரு சொல்லுங்க, இதுக்காக எங்க தலைவன் பேசினாரு அப்படின்னு. பேசுனதே இல்லையா? அப்புறம் இதுக்கு மட்டும் பேசுவாரா? அதுக்கெல்லாம் பேசாம இதுக்கு மட்டும் பேசுறப்ப ஊரு தப்பா பேசாது? இப்ப மட்டும் பேசாமையா இருக்குது? என்ன ஊர் தப்பா பேசுது? இப்பயே பேசிட்டு தான் இருக்கு. என்ன தப்பா பேசுது? ஆனா இந்த த்ரிஷா மட்டும் ரொம்ப இதுவா இருக்காங்களோ, ஆக்டிவா பயங்கரமா செயல்படுறாங்க சார் த்ரிஷா. திருப்பி திருப்பி சொல்றேன், சீரியஸா சொல்றேன், இந்த த்ரிஷாங்கிறது இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா சார் கேஸ் போட்டு உள்ளார தட விஷயம் நடக்கும். நான் செக்ஷன்ல போட்டு உள்ளார போடுறேன். நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். சும்மா அனாவசியமா டென்ஷன் மாதிரி ஏத்திட்டு இருக்கீங்களா? ஹலோ சார், நான் எங்க ஆபீஸ்ல இருக்கிற த்ரிஷாவை பத்தி சொல்லிருக்கேன் சார். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்கன்னு. உங்க ஆபீஸ்ல த்ரிஷாவா? ஆமா. புரியல. ஏப்பா, நம்ம லோ பட்ஜெட் த்ரிஷாவை கூப்பிடுங்கப்பா. லோ பட்ஜெட் த்ரிஷாவா? ஹலோ, ஒரு விஷயம், ஊருக்குன்னு இல்ல உலகத்துக்கே தெரிஞ்சது ஒரே ஒரு த்ரிஷா தான். ஆமா, த்ரிஷான்னு பேர் வச்சவங்கலாம் த்ரிஷா ஆயிட முடியாது. ஆனா இங்கேயே இருக்காங்க சார், எங்க சேனல்ல த்ரிஷா. இந்தா வாங்க, வந்துட்டாங்க பாருங்க. இவங்க தான் நான் சொன்னவங்க. யாரு? இது த்ரிஷா. இவங்க தான் த்ரிஷா, லோ பட்ஜெட் த்ரிஷா. என்னையா கண்ணு தெரியாத கூழ நினைச்சீங்களா? இது த்ரிஷாவா? ஆமா சார், எங்க சேனல் த்ரிஷா இவங்க தான் சார். ஹலோ, இவங்களும் என்னோட உட்காந்து இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம். இவங்க பேரு நிரோஷா. த்ரிஷான்றது இன்னொரு பேரு, அதுவும் ஷால முடியுது. நிரோஷா அப்படின்றது ஷா முடியுது. விஜய் 3 எழுத்து, த்ரிஷா 3 எழுத்து, நிரோஷா 3 எழுத்து. இதுக்கப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? 2 பேரா? ஓ, எனக்கு 2 பேரு, இவங்களுக்கு 2 பேரு, எனக்கு ஒருத்தர் தான். விஜய்க்கு 2 பேர் இருக்கலாம், அப்ப எனக்கும் 2 பேர் இருக்கு. நியாயமான கேள்வி சார். அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்னங்க எனக்கு
ஓகே, இப்ப இவங்களதான் நீங்க சொல்லி இவ்வளவு நேரம் பேசிட்டு ஆமா இருந்தீங்க. இவங்களதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஓகே, அப்போ எனக்கு ஐயோ, அப்ப இன்னொரு அண்ணி அவங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களா? What, Dinesh? மேடம். அண்ணின்னு சொன்னீங்களே, அண்ணியா வச்சுக்கோங்க அப்படின்னு. அண்ணின்னு கூப்பிட்டுக்கோங்க வேணாம். இனிமேட்டு இந்த நிரோஷா கூப்பிடாதீங்க, த்ரிஷான்னு கூப்பிடாதீங்க, அண்ணின்னு கூப்பிடுங்க. சின்ன அண்ணி. அண்ணின்னு கூப்பிட்டுக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எதா இருந்தாலும் ம் நான் முடிவு பண்ணி நான் பேசுறது கிடையாது. ம் எதா இருந்தாலும் தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பேசுவேன். தலைவர்கிட்ட போய் இப்ப போய் கேட்டு வர போறீங்களா? பனையூருக்கு போக போறீங்களா? டைம் இல்ல சார், இன்டர்வியூ முடிச்சிட்டோம்னா போய் கேட்டு வாங்க. ஹலோ, ம் தலைவர்கிட்ட ஏன் பனையூர் போகணும்? வேற அங்கதானே இருக்காரு. தலைவர் என்ன சொல்லிருக்காரு? 8 கோடி பேர் வீட்லயும் அவர் இருப்பாரு சொல்லிருக்காருல. இப்ப யார் வீட்டுல இருக்காரு? எங்க தலைவர் கடவுள் மாதிரி ம் தூண்ல இருப்பார், துரும்புல இருப்பார். ஓ, அதனாலதான் அடிக்கடிக்கு தூணை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களோ? அடிக்கடி தூணை பார்த்து பேசுறேன். ம் அண்ணா 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லண்ணா, இவங்க திருச்சானுக்கு சொல்லி இது பண்ணாங்கண்ணா. அதான் உங்களை ஃபீல் பண்ணண்ணா. நீங்க நினைச்சோடனே வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா இதுல உட்காருங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க தலைமை தெரியல, யாருமே இல்ல சார் அங்க. தெரியல, தெரியவே இல்ல சார். திமுக காரங்கள எப்படி தெரியும்? திமுக காரனுக்கு எங்க அண்ணனை எப்படி தெரியும்? உலகத்துக்கே தெரியும் உங்க அண்ணனை. இப்ப இங்க ஸ்டுடியோல எங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்றேன். என்னங்கண்ணா, அழகா இருக்காங்களா? ஆமாண்ணா, அழகா தானே இருக்காங்க. அழகா இருக்காங்களா? நான் சொன்னேன்ல அங்க யாருமே இல்ல, நீங்களா தனியா பேசிட்டு. ஹலோ, எங்க தலைவர் உட்கார்ந்து அழகா இருக்காருன்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்குதான் சொல்றேன் உங்க தலைவர் இல்லன்ற. எதை வச்சு சொல்றீங்க? பின்ன இவங்கள பார்த்து அழகா இருக்கிறாரு சொல்றாருன்றீங்க. அதுல இருந்தே தெரியல அங்க யாருமே இல்ல அப்படின்றது. Dinesh, என்ன இவங்க அழகா இல்லையா? ம் ஆமாண்ணா, தேவதை மாதிரி இருக்காங்க. ஒரு கண்ணு அவிஞ்சு போயிருக்கியா? கண்ணை போய் கண்ணாஸ்பத்திரியில போய் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. பார்த்தா தெரியலையா? ம் அண்ணா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. அவங்க ஆபீஸ் திருச்சாவா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க முடியாதுண்ணா. சீரியஸா சொல்றேங்க, நான் விட்டு கொடுக்க முடியாதுண்ணா. என்னங்கண்ணா, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்கண்ணா, அந்த திருச்சாவும் இல்ல, இந்த திருச்சாவும் இனிமேல் நீங்க பேசக்கூடாது. சார் ஏன் பேசக்கூடாது? இவங்க எங்க ஸ்டாஃப். உங்க ஸ்டாஃப்னா இன்னையில இருந்து இவங்க எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. எங்க விஜய் சாரோட ப்ராப்பர்ட்டி, எங்க டிவிக்கோட ப்ராப்பர்ட்டி. நாங்களும் டீ குடுக்கறது தான் யூஸ் பண்றோம். டீ குடுக்கறதுக்கா? ஓ, நீங்க டிவிக்கே. சாரி சார், நான் டிவிக்கே அப்படின்னா நாங்களும் டிவிக்கே அப்படின்றதுக்காக அந்த டீ அப்படின்னு நினைச்சோம். ஒரு விஷயம், மன்னிப்பு கேளுங்க. நான் ஏன் சார் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஹலோ, இந்த மேல பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடாதீங்க. மேடம் அப்படின்னு பேசுங்க. ஏன் பேர் சொல்லி கொடுக்க கூடாது? மேடம் மன்னிப்பு கேட்கணும்ல? கேளுங்க. என்னால கேட்க முடியாது சார். டிவிக்கு ஆயா கிட்ட கூட நான் கேட்டுருவேன். ஆனா டிவிக்கு த்ரிஷா கிட்ட ஒருபோதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அண்ணா 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 நீங்க இருங்கண்ணா. இருங்கண்ணா, போவாதீங்கண்ணா. இருங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா, உட்காருங்கண்ணா. வேணாம், அண்ணன் டென்ஷன் ஆகுறாரு. அண்ணனால நான் டென்ஷன் ஆகுறேன், என்னால இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க என்னைக்கு டென்ஷன் ஆகாம இருக்கீங்க? ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு பதிலே சொல்லாம காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அந்த கேள்வியில இருந்து ஸ்கிப் ஆகி தான் போயிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன ஸ்கிப் ஆன? சரி, உங்க தலைவரே வந்துட்டார்ல, உங்க தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. என்ன கேட்கணும்? இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே, அண்ணின்னு வேற உருகுறீங்களே. உங்க அன்னிக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கவே இல்லை. அவார்டு கொடுக்கல? ஆமா, கீர்த்தி சுரேஷ் கொடுத்திருக்காங்க, அன்னிக்கு கொடுக்கவே இல்லை. ரெக்கமெண்டேஷன் பண்ணியோ சப்போர்ட் பண்ணியோ எதனா பேசி அவங்களுக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்திருக்கலாம்ல. Actually, Dinesh, Vijay is my biggest award. என்னது? விஜய் யுவர் பிக்கெஸ்ட் அவார்டா? Yes. என்ன இதெல்லாம் நியாயமான விஷயம். தலைவனை விட வேற என்ன அவார்டு வேணும்? என்னண்ணா, கரெக்ட் தானே?
நீங்க தானே பெரிய அவார்டு. என்ன இவங்க எல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க அவார்டு. நீங்க 5 ஆஸ்கார் அவார்டுண்ணே கரெக்டு. ஆமா 5 ஆஸ்கார் அவார்டு போகும் உங்க கையில. முதல்ல உங்க தலைவருக்கு சேஃப் கார்டு இருக்கா? அவார்டை பத்தி பேசுறீங்க. எது புரியல? என்னது? உங்க தலைவருக்கு சேஃப் கார்டு இருக்கான்னு? நான் இல்ல, நான் ஒருத்தன் போதும். விஜயை காலி பண்றதுக்கு. விஜயை காலி பண்றதுக்கா? விஜய் காலி ஆயிட கூடாதுன்னு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. விஜய் காலி ஆயிட கூடாதுன்னு நீங்க பேசி நிக்கிறீங்களா? சிரிப்பா வரல இதை கேட்கும் போது? அண்ணே சூப்பர் நீ, தேங்க்யூ நீ, தேங்க்யூ நீ. அண்ணே சாரிண்ணா அண்ணிட்ட கை கொடுத்துட்டேன், சாரிண்ணா. இனிமேல் கொடுக்க மாட்டேன், தெரியாம கை. சரிங்கண்ணா. நெருப்புல போய் வச்சிருங்க கைய. தலைமை சொன்னா உயிரை கூட கொடுப்போம். அதான் குத்து நிக்கிறாங்களே ஒரு கூட்டத்திலயும், ஒவ்வொரு கூட்டத்திலும் கொடுத்துட்டு இருக்கானுங்களே. எல்லா கட்சிக்காரனுங்களும் தலைவரை பார்த்து உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் சொல்லுவானுங்க. இது வரைக்கும் எந்த கட்சியிலேயே உயிரை கொடுக்குறானுங்களா? சரி, வேலூர் லெவல்ல டார்கெட் வச்சிருக்கீங்க. டார்கெட்டா? புரியல. இல்ல வேலூர் லெவல்ல டார்கெட் வச்சிருக்கீங்கன்னு. ஆனா வேற மாதிரி ஆயிரும். சொல்ல மாட்டீங்களா சீக்கிரட்டா? நாங்க என்ன எல்லாம் பிளான் பண்றோமா? தெரியலையே. வேணாங்க, இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கணும். அதுவும் எங்க அண்ணி இருக்கிறப்ப இப்படி பேசுறது சீரியஸா சொல்றேன். எங்க அன்னிக்கு மட்டும்தான் நான் டென்ஷன்ல இருந்து உங்களை எதுவும் பண்ணாம வச்சிருக்கேன். இல்லட்டா வேணாம், பொருள் எடுத்து போட்டுருவேன். சரி, Just calm down. பொருள் எடுத்து கீழே தான் போடுவீங்க, வேற எங்க போடுவீங்க? பொருள் எடுத்து கீழே போடுவேனா? ஹலோ, லாஸ்ட் டைமே சொல்லல, என்ன சொன்னீங்க? கத்தி எடுத்து இங்க சதச்சி. அண்ணா இல்ல, நான் உங்களை பார்த்து சொல்ல. ஐயோ சொல்ற புரியுது, நான் அந்தான குத்துவேன்னு சொன்னா என்ன? ஆமாண்ணா விட்டுருங்கண்ணா. நீங்க என்ன பார்த்து சொல்லிடணும், உங்க தலைவரை பார்த்து நீங்க சொல்லிட்டீங்க. நான் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுடா, சொல்றது கேக்குற புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படியா வேணாம். ஷூட்டிங் பண்ண வரீங்களா? என்னது? இல்ல ஷூட்டிங் பண்ற மாதிரி பிக்கிறீங்களே, அதை கேட்டேன். ஓ, துப்பாக்கி. தலைவர் வந்து என்ன பார்த்து இந்த மாதிரி உட்கார்ந்து பேசாத, அங்க பார்த்து பேச அப்படின்னாரு. ஆமா, அப்படி திரும்பி உட்காந்து பேசிக்கங்க, சூப்பரா இருக்கும். யாரையும் என்னைய பார்க்க வேணா, அண்ணிய பார்க்க வேணா. இப்ப நீங்க உட்காந்து தண்ணிய பார்த்து பேசுற மாதிரி தான் இருக்குது, என்ன பார்த்து பேசுற மாதிரி இருக்குது. அதுக்கே கொச்சு பாருமா தலைவர். அண்ணா சாரிண்ணா, என்ன நான் இவங்களை பார்த்தும் பேசல, சொல்ற பொருள் மாட்டி விடுறாப்பங்க, சத்தியமா மாட்டி விடுறாப்பல. அண்ணே சாரிண்ணே, நீங்க எப்ப உட்காரு, அண்ணன் பக்கத்துல உட்காருங்க. நீங்க அண்ணன் பக்கத்துல உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க அண்ணன் பக்கத்துல. அண்ணே சொன்னா கேளுங்க, நீங்க உங்க உட்காருங்க சார். உங்க டிராமாலாம் நீங்க பேசாது இல்ல உங்களால. It's okay, I'm comfortable here. விஜய் அவங்க இங்கே உட்கார்ந்துட்டு, no problem. ஆனா ஒண்ணு சொல்லுவா, இவங்க எங்க ஸ்டாஃபா இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. எப்ப டிவிகே ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்களோ, ஆளே இல்லாத சேரை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை மாதிரி. ஒரு விஷயம், எங்க தலைவனை நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தூணுலயும் இருப்பான் துரும்புலயும் இருப்பான் அப்படின்னு அந்த ஃபீலிங் ஆள் மனசுல இறக்கி வச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் சொல்லுவா, என்ன உங்க கூட போய் சேர்றவங்க எல்லாருமே இப்படிதான் ஆயிடுவாங்க போல இருக்கு. இப்படிதான் ஆயிடுவாங்க, முத்தி போயிடுவாங்க போல இருக்கு. முத்தி போயிடுவாங்களா? எங்க தலைவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு, இவங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுதுங்கிற. ஆனா எங்களை பார்த்தா சார் ஆள் இருந்தா நானே பார்த்து பேசுவேன் சார், இல்லாததுனால தான் சார் நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க சார், நீங்க காட்டிடுங்க, அவர் அங்கதான் இருக்கிறாரு சொல்லுங்க. உங்ககிட்ட பேச்சு நிப்பாட்டிட்டு டைரக்டா அவர்கிட்ட நான் கேட்கறேன். கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இருக்கிறாருன்னு நிரூபிங்க. இருங்க. ஹலோ, ஒண்ணும் இல்ல, ஒரு ரகசியம் தான். சரி சொல்லுங்க. புரியுதுங்களா? நீங்க நம்பணும்ல. ஆமா, நிரூபிச்சு காட்டுறேங்க. காட்டுறேன். எங்க தலைவர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. சரி, அப்ப தெரியும் எங்க தலைவர். பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? இல்ல உண்மையான்னு பார்க்கலாம். லோ பட்ஜெட் த்ரிஷா, அவங்க தலைவர் அவங்க உட்காந்து இருக்காரு சொன்னார்ல. தினேஷ், இந்த லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் அப்படிலாம் இல்ல. ஆல்ரெடி தளபதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தெரியுமா?
எம்ஜிஆர்னா அது ஒருத்தர் தான், சிவாஜினா அது ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி விஜய்னா ஒருத்தர் தான் இருக்க மாதிரி த்ரிஷானாலும் ஒன்றுதான். அது லோ பட்ஜெட், நாட் ஹை பட்ஜெட். ஓகே, ஸோ வி ஜஸ்ட் கால். ஹலோ, அவங்க பெரிய அண்ணி, இவங்க சின்ன அண்ணி. மரியாதை, அது ஏதோ மரியாதை போட்டோம். எனக்கு அதை பத்தி கிடையாது. அவங்க தலைவர் அவங்க உட்கார்ந்து இருக்கா சொன்னார்ல, அவங்க தலைவர் தான் எங்க தலைவர். போய் தொலைங்க உங்க போய் தொலைங்களா. ஹலோ, சரி, வார்த்தை இருங்க. வார்த்தை 1000 தான் இருந்தாலும் அவங்க எங்க அண்ணி. ஏதோ ஒண்ணு சார், அவங்க உட்கார்ந்து இருக்காருல்ல உங்க தலைவர், என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருக்காரு? எல்லோ. ஆக்சுவலி தமிழ்ல சொல்லணும்னா மஞ்சள். அது எல்லோ கலர் ட்ரெஸ் இல்ல, எல்லோ கலர் சேரு. அப்படி விஜய் மாதிரி பேசுறீங்க. கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்ட மாதிரி உங்களை மாதிரி ஆக்கிட்டீங்களே, சந்தோஷமா? எது இந்த மாதிரிதான் பைத்தியகாரத்தனமா இருக்குதா? நீங்க பண்றது இது மாதிரி பைத்தியகாரத்தனமா இருக்குதுன்னு சொல்ல வரேன். அங்க யாருமே இல்ல, எல்லோ கலர் சேர் தான் இருக்குது, எல்லோ கலர் ஷர்ட் போட்டு ஒரு ஆள் உட்காந்து இருக்காங்கன்னு 2 பேரும் பைத்தியகாரத்தனமா சொல்றீங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? ஹலோ, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், திமுக காரன், சதி சதி, தீய சக்தி. அப்படியே கடவுளை பாக்குற எங்களுக்கு தெரியும். கடவுளை என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? எங்களை விட்டுருங்க, எங்க தலைவன் கடவுளை விட்டுருங்க. ஏதாவது கோயில்ல போய் கடவுளை பார்த்திருக்கீங்களா? கடவுளை யாரும் பார்க்க முடியாது சார், உணரதான் முடியும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? பார்க்கணும். வெளியில போய் கேட்டு பாருங்க. எத்தனை பேர் மாரியாத்தாவை பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் மேரியாத்தாவை பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் முருகனை பார்த்திருக்காங்க தெரியுமா? எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு முருகன் இருக்காரு, டெய்லி அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஹலோ, அதான் இயேசுநாதர் தானே? இயேசுநாதர் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இயேசுநாதர் நான் எப்படி சார் பார்க்க முடியும்? உண்மையான நேசிப்பு இருக்கணும், உண்மையான பற்று இருக்கணும். ஆமா, அப்ப பாப்பாங்க. ஏன் பல நாளா எங்க தலைவனை நினைச்சு 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 இருந்ததுனாலதான் இன்னைக்கு சொன்னோருமே தலைவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இன்விசிபிள் மேன், மை ஹீரோ, மை பாலிடிக்ஸ். எதுக்கு தேவையில்லாம கீழே குனிஞ்சீங்க? ஹலோ, தேவையில்லாம கீழே குனிஞ்சோமா? ஜெயலலிதா அம்மா கால, சசிகலா அம்மா கால எல்லாம் எதுக்காக கீழே குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கினேன்? விஜய், வாட் இஸ் திஸ் விஜய்? சரி, எதுக்கு இவங்க காலில் விழுந்தீங்க? அண்ணன் சொன்னாரு உழுந்தேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, படுத்துற பாடு இருக்க. ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் எதை சொன்னாலும் செய்வேன். இப்போ வேலூர்ல மீட்டிங் நடத்த போறீங்க. இங்க சேலத்துல ஒருத்தர் வெயில்னால பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாரு. சும்மாவே வேலூர்லன்னா வெயில் பயங்கரமா கொளுத்தும். இப்ப என்ன ஐடியா வச்சிருக்கீங்க வெயில் தாக்கத்துல இருந்து வர ஜனங்களை காப்பாத்துறதுக்கு? ஓ, இதுவும் அவர்களை கேட்டுதான் சொல்லுவீங்களோ? எதா இருந்தாலும் அண்ணன் கேட்டுதான் சொல்லுவோம். இப்ப நான் பாத்ரூம் போனோம், போயிட்டு வருவா வேண்டாமான்னு உங்க தலைவர்களை கேட்டு சொல்லுங்களேன். ஹலோ, இது உங்க இடமா இருந்தாலும் இப்பக்கு இது எங்க இடம். என்ன கேட்டானே? ஆமா, எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டுட்டு போகணும். நீங்க 1க்கு போகணும்னாலும் சரி, 2க்கு போகணும்னாலும் சரி. அப்போ 3 நாளுக்கு கேட்காம போலாமோ? இப்படிதானே இவர் அடிக்கடி இப்படிதான் காமெடி பண்றேங்கிற பொருளை கடிச்சுக்கிட்டு இருப்பாப்ல. வேணாம், மொக்க காமெடி பண்ணிட்டு சிரிப்பாங்களா எல்லாரும்? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே. என்ன பதில்? வேலூர்ல வெயில் தாக்கத்துல இருந்து மக்களை என்ன பண்ண போறீங்க, பாதுகாக்க போறீங்க கேட்டேன், பதிலே வரல. ஓ, அப்படியே வேலூருக்கு மேல கார் மேகத்தை கூட்டி கருப்பாக்கி அப்படியே கூலா வச்சிருப்போம் தெரியுமா? ஏன் பைக் மேகம், லாரி மேகம், ஸ்கூட்டர் மேகம், எல்லா மேகத்தையும் கூப்பிட்டுங்க. கார் மேகம்னா அப்படியே குளிர்ந்த மேகம். ஓ, மேகத்தை கூட்டி அப்படியே வைக்க முடியுமா எவனாவது? எது கார் மேகத்தை கூட்டி கூல் பண்ண போறீங்களா? அப்புறம் குருடாகதெல்லாம் விடாதீங்க சார். எது குருடாகத? ஆமா, சாத்தியமே இல்லாத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டா தெரியலன்னா விடுங்க. பேசாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பல வருஷத்துக்கு முன்னால ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு கண்டுபிடிக்காத காலத்துல, புரியுதுங்களா, நட்ட நடுவெயில்ல ஐஸ உருவாக்க முடியுங்கிறது எப்ப தெரிஞ்சது? ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னால எல்லாம் நட்ட நடுவெயில்ல ஐஸ தயாரிக்க முடியுமா? ஒரு விஷயம், சயின்ஸ் விஷயத்த தெரிஞ்சா பேசுங்க, தெரியலன்னா அதை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுமோ சயின்ஸ்?
ஹலோ, ம், எங்களோட புசி ஐயா இருக்காருல்ல, ம். அவரு ஒரு சயின்டிஸ்ட். தெரியுமா தெரியாதா? சயின்டிஸ்டா? தமிழ் அறிஞர் போயிட்டு அதுக்கப்புறம் டிராயிங் மாஸ்டர் போயிட்டு இப்போ சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு எங்க படிச்சாரு சயின்டிஸ்ட்? ஹலோ, அப்துல் கலாம் படிச்ச பள்ளிக்கூடத்துல அவரு பக்கத்து பள்ளிக்கூடத்துல படிச்சவர். பக்கத்து ஸ்கூல்ல படிச்சாரா? அதான் நம்புறதுக்கு இல்ல. நம்புற மாதிரி சொன்னா நம்புவோம் சார். என் தலைவர் சொன்னார்ல. என்ன சொன்னாரு? என்ன அதான சொல்றதுக்கு இருந்தா நிலாவில் ஐடி கம்பெனி கட்டி தருவோம்னு சொன்னார்ல. நிலாவுக்கு ஐடி கம்பெனியா? அவங்க வீட்டுக்கார கோச்சுக்கு போறாரு சார். ஹலோ, ம், நான் சொல்றது, உங்க அம்மா சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உங்களுக்கு நிலாவை காட்டி சோறு விட்டாங்களா? ஆமா. அந்த நிலாவை சொல்றேன். அந்த நிலாவுல நீங்க ஐடி கம்பெனி கட்டணும்னா ஆயா கிட்ட பர்மிஷன் ஆகும். ஆயா கிட்டயா? ஆமா. நிலாவுல ரொம்ப வருஷமா ஒரு ஆயா வடை சுட்டுதுல, நிலாவே அந்த ஆயா தான் பட்டா போட்டு வச்சுன்னு இருக்கு. பர்மிஷன் ஆயிட்டீங்களா அந்த ஆயா கிட்ட? இவ்வளவு தெரிஞ்ச எங்களுக்கு அந்த ஆயா கிட்ட எழுதி வாங்க தெரியாதா? ம். அதெல்லாம் அப்பவே நிலாவை எழுதி வாங்கியாச்சு பாட்டுக்கிட்ட. அப்படியா? நிலாவுல ஆயா வடை சுடுது அப்படின்றதே ஒரு பெரிய கதை. அதையும் நம்பி அந்த ஆயா கிட்ட நாங்க நிலாவே பட்டா போட்டு வாங்கிட்டோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? யார் சார் நீங்க? உங்களுக்கு இன்செப்ஷன் படம் பாத்தீங்களா? ம், லியாண்டோ டிகாப்ரியோ நடிச்சது. ம், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ம். ஆமா. சரி, நிலாவுல ஐடி கம்பெனி கட்டுவேன் அப்படின்றீங்க. இங்க இருந்து ஆட்களை வந்து எப்படி கூட்டிட்டு போவீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். சொன்னா நானும் வரும்ல. அதனாலதான் எவனுக்கு கூட வந்து ஏறிட கூடாதுங்கிறதுக்காக தான் ம். எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு தான் நாங்க வேலை கொடுக்கறதுக்கு இருக்கோம். சரி, அது எப்படி கூட்டின்னு போவீங்க? எல்லாம் அந்த வண்டி யாருக்கும் தெரியாது. இன்விசிபிள் வண்டி. புரியுதுங்களா? இப்போ எங்க கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் இப்போ உங்க தலைவர் உக்காந்து இருக்காரு, இன்விசிபிலிட்டி. அது மாதிரி இன்விசிபிலிட்டி வேனு. அனே, இந்த மாதிரி பைத்தியக்காரன் பசங்களோட உட்காந்து பேசணும்னா நாம பைத்தியக்காரன் ஆயிருக்கும். எஸ், எக்ஸாக்ட்லி, யூர் ரைட் மிஸ்டர் என்னன்னு. ஆக்சுவலி இவங்க வந்து தீய சக்தியை சேர்ந்த கூட்டம். ஸோ அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஸ்லீவ் இட். ஹலோ ஹலோ சார், இந்த டைலாக நான் சொல்லணும், நீங்க மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லுவீங்க? ஆமா, உங்க தலைவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு சேனலுக்கு, ஆஃப் கேமரால கொடுத்தாரு. இப்ப நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம், உங்க தலைவர் வந்து உக்காந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கும் போது யாரு பைத்தியக்காரங்க அப்படின்றது மக்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்விசிபிளா உங்க தலைவர் வந்து உக்காந்து இருக்கிறாரு. அவரு கேட்ட ஒரே ஒரு சந்தேகம், அதை மட்டும் கேட்டு சொல்லுங்களேன். சொல்லுவீங்களா? பர்மிஷன் கொடுத்துட்டாரு, கேட்டு தொலைங்க. அதாவது ஏன் உங்க தலைவர் மேடைக்கு மேடை திமுகவை மட்டும் திட்டுறாரு? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் இருக்குது. அதிமுகவை திட்ட மாட்டேங்கிறாரு, பாஜகவை திட்ட மாட்டேங்கிறாரு, திமுகவை மட்டும் திட்டுறாரு. ஏன்? கேட்டு சொல்லுங்க. தலைவர், ஆமாண்ணா, எங்களுக்கு பிடிக்காது, திட்டுறோம். பிடிக்கல திட்டுறீங்களா? ஆமா. இதெல்லாம் ஒரு பதிலா? அப்புறம் எங்களுக்கு ஒருத்தா உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீங்க தமிழ்நாட்டு ஆளுன்னு வரீங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு காரணமா? பிடிக்கலன்றதெல்லாம் திட்டுவீங்களா? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றானுங்க, பிடிக்கலன்னு சொல்லிதான் டிவோர்ஸ் பண்றானுங்க. அதே மாதிரி பிடிக்கலன்னா அவ்வளவுதான், பிடிக்கலதான். ஏன் பிடிக்கலன்னு கொஸ்டினா? அப்ப பாஜகவும் அதிமுக பிடிச்சிருக்கா? சொன்னமா? இல்ல, பிடிக்கலன்னு திட்டுறீங்க சார். நான் கேட்கிற பதில் சொல்லுங்க சார். தப்பான கொஸ்டின் பண்றீங்க, வேற கொஸ்டின் பண்ணுங்க. தப்பான கொஸ்டின்? தலைவர் சொல்லிட்டாரு, இந்த கொஸ்டின் தேவையில்லாத கொஸ்டின். தேவையில்லாத கொஸ்டின். பாஜக அதிமுக எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. தலைவர் சொல்லிட்டாரு, வேற கொஸ்டின் கேட்க சொல்றாரு. சம்மந்தம் கிடையாது. வேற கொஸ்டின் கேளுங்க. அதான் தலைவர். தலைவர் இருங்க சார். சம்பந்தம் இல்லாம எப்படி சார் நான் கடந்து போயிட முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப பிரதானமா இருக்கிறாங்கல்ல, அவங்கள தவிர்த்துட்டு எப்படி நீங்க போயிட முடியும்? களத்துல இல்லாதவங்களை பத்தி நாங்க எதுக்கு பேசணும்? இப்போ களத்துல இருக்கிறவங்க, அப்ப திமுக களத்துல இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? வேற கேள்வி கேளுங்க. அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரோ? தலைவர் சொல்லிட்டாரு, வேற கேள்வி கேட்க சொன்ன, வேற கேள்வி கேட்கறதா கேளுங்க, இல்லன்னா சரி சரி, கோவப்படாமனு சொல்லுங்க தலைவரை. திமுகவை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? தோத்துருவோம்னா?
தீய சக்தியை பார்த்தா பயப்படுவாங்க. தீய சக்தி பார்த்து ஏன் தூய சக்தி பயப்படுதுன்னு நான் கேக்குறேன். சின்ன குழந்தைங்க எல்லாம் பேய பார்த்தா பயப்படுறது இல்லையா? அப்படிதான். அப்ப விஜய் வந்து சின்ன குழந்தை, திமுக வந்து பெரிய குழந்தை. அண்ணே அண்ணன் கூப்பிடுறாரு பாருங்க. ஓகே ஓகே விஜய். ஹலோ, ஏதா இருந்தாலும் இந்த மாதிரி என்ன கிட்ட பேசுங்க, அண்ணிகிட்ட பேசாதீங்க. சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்டு சொல்லுங்க. திமுக வந்து எல்லாருக்கும் எல்இடி டிவி தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிவியை உடைக்கணும்னா உங்ககிட்ட வேற என்ன திட்டம் இருக்கு? அந்த டிவியை உடைக்கணும். நாங்க என்ன கமலஹாசனா? கலைஞர் டிவியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு டார்ச் லைட்டை கொடுக்கறதுக்கு? சார், அது உடைக்கிறதுக்கு நான் அது சொல்ல சார். அந்த திட்டத்தை பிரேக் பண்றதுக்கு உங்ககிட்ட வேற என்ன திட்டம் இருக்கு அத சொன்ன நான். என்ன இவங்கள மாதிரி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி டிவி கொடுப்பேன்னு நினைச்சீங்களா? வேற. ஹலோ, மைனாரிட்டி ரிப்போர்ட் படம் பார்த்துருக்கீங்களா? மைனாரிட்டி ரிப்போர்ட்டா? டாம் க்ரூஸ் படம். அப்படின்னா ஸ்கிரீன் வந்துடும். ஓ, அதுல எல்லாம் தெரியும். இன்விசிபிள் டிவி. ஓ, இப்போ உங்க தலைவர் இன்விசிபிள் தலைவர் மாதிரி இன்விசிபிள் டிவி கொண்டு வந்துட போறீங்க திட்டம். புதுசா கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு திட்டமா? இன்விசிபிலிட்டி தலைவர், இன்விசிபிலிட்டி டிவி, இன்விசிபிலிட்டி பஸ். பைத்தியக்காரத்தனமா இல்ல? எது அண்ணா? அண்ணா இருங்க, வெயிட் பண்ணுங்க அண்ணா, நான் சொல்றது. அண்ணா அண்ணா அண்ணா, I don't like this interview. அண்ணே அண்ணே. சார் சார் உட்காருங்க. எங்க போறீங்க? என்ன உட்காருங்க? கொஞ்சம் கூட அறிவு இல்ல. பைத்தியக்காரமா? பைத்தியக்காரத்தனமா? இப்ப எதுக்கு ஓடுறீங்க? எதுக்கு ஓடணுமா? அண்ணன் போயிட்டாங்க, போய் கார் கதவு திறந்து விடவனா? காருனா இன்விசிபிலிட்டியா இல்ல இதுவா? இதுக்கு தான் தாவேக்கான்ற தற்கொலை கூட்டம் எந்த அளவுக்கு லூசுத்தனமா இருக்கு பாத்தீங்களா? இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சு தமிழ்நாட்டை ஆண்டா நம்மளுடைய கதி என்ன அப்படின்றத நீங்களே யோசித்து பாத்துங்க. இதுக்கப்புறம் சொல்றது எனக்கு வார்த்தையே இல்லை.